ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கூகுளோட ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் நெஸ்ட் மினி. இதுக்கு முன்னாடி கூகுள் ஹோம் மினின்னு வந்தது. இது கூகுள் நெஸ்ட் மினி வந்து கூகுள் ஹோம் மினியோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதோட ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதோட பேஸ் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் வாங்கினேன், ஒரு நல்ல ப்ரைஸோட. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது இந்த காம்போ வந்து ஸ்பீக்கர் வித் ஸ்மார்ட் எல்இடி பல்ப். ஸோ நீங்கள் வந்து வெறுமனே ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பல்பும் சேர்ந்து வரும். இதை வச்சு நீங்கள் உங்கள் வாய்ஸ் கமெண்ட் வச்சு இந்த பல்பை ஆக்டிவேட் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இது பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம இன்டெப்த்தை பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த பேக் உள்ளேயே கூகுள் நெஸ்ட் மினியோட ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்மார்ட் பல்பு சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த காம்போவில் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட் அது கூட டெமோ குயிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுதான் அந்த கூகுள் நெஸ்ட் மினி ஸ்பீக்கர். ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நிஜமாகவே வெயிட்டாக இல்லை. இதோட ஃபினிஷும் நல்லாயிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது? இந்த ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா எவ்வளோ இன்னோவேட்டிவாக இருக்குது. இந்த ப்ளக் எக்ஸ்ட்ரா வரக்கூடாதுன்னா அந்த பாக்ஸ் டிசைன்லேயே அந்த ப்ளக் இன்சர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரவுண்ட் டைப் கேபிள். கூகுள் ஹோம் மினி வந்து யூஎஸ்பி டைப் கேபிளாக இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் ரவுண்ட் டைப் கேபிளை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் ஒரு சில அந்த கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெஸ்ட் மினியோட ஹார்ட்வேர்ஸ் பார்க்கலாம். இதோட மெட்டீரியல் ஃபேப்ரிக் டிசைன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதேமாதிரி இந்த மெட்டீரியல் வந்து வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டிலால் க்ரியேட் பண்ணது. இது வந்து ரீசைக்கிள் பண்ண மெட்டீரியல். இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா பட்டன் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து மைக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது. இதில் இருக்கிற ஒரே ஃபிசிக்கல் பட்டன் இது மட்டும்தான், நம்ம மைக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணுற பின் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கூகுள் நெஸ்ட் மினியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஃபியூச்சர். இது வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அங்கே ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செவரில் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ பெர்மனெண்ட்டாக காமனாக லிவிங் ரூம் அந்த மாதிரி ஏதாச்சும் பிளேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இதை ஆன் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். இனிஷியலாக அது வந்து ஃபஸ்ட் டைம் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ செட்டப் ரன் ஆகிட்டுருக்கு. Hi, Namaste.
To get started, download the Google Home app. आरंभ करने के लिए Google Home app डाउनलोड करें. இது வந்து நம்ம இந்தியா வெர்ஷனால லேட்டஸ்ட்டாக அவங்க ஹிந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக அது வந்து நமஸ்தே அப்படின்னு ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆப்ரேட் பண்ணோம்னா நம்ம கூகுள் ஹோம் நம்ம மொபைல் ஆப்பில் செட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். நான் ஆல்ரெடி கூகுள் ஹோம் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே அது ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள், செட்டப் லிஸ்ட் மினி. ஸோ பை டிஃபால்ட்டாக அது ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. இது வந்து எந்த ஹோமுக்கு செட் பண்ணுது. ஸோ பை டிஃபால்ட்டான ஹோம் இருக்குது. நீங்கள் மல்டிபிள் ஹோம் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன் இருந்தீங்கன்னா மல்டிபிள் ஹோம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிங்கிள் ஹோம்னால பை டிஃபால்ட்டாக ஹோம் இருக்குது. டர்ன் ஆன் வைஃபை டர்ன் ஆன் ஆகுது பார்க்கலாம். நம்ம வைஃபை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கூகுள் மினியில் ஒரு பீப் சவுண்டு வந்தது. அது எஸ், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது உங்களுக்கு சவுண்டு வந்துச்சு அப்படின்னு. அதேமாரி ஆட்டோமேட்டிக்லி ஷேர் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குது. இது வந்து தேவையில்லை. இந்த டிவைஸ் எந்த ரூமில் இருக்குதுன்னு கேட்குது. நான் வந்து ஃபேமிலி ரூம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட வைஃபையோட நேம் கேட்குது. மேட்ச் நம்மளோட நேம் நம்மளோட வாய்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்காக வாய்ஸ் ஆக்டிவேட் அது மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அக்ரி. அது வந்து 3 டைம்ஸ் நம்மக்கிட்ட அந்த சென்டென்ஸ் கேட்டு வெரிஃபை பண்ணிக்கோ நம்ம வாய்ஸ் தானே அப்படின்னு. இது வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ஃபோனில் இருக்க அசிஸ்டன்ஸில் நான் வாய்ஸ் ரெகனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ஆல்ரெடி செட்டப் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து டிஃபால்ட் மியூசிக் சர்வீஸ் எது வேணும் கேட்குது. ஸோ நான் பை டிஃபால்ட்டாக வந்து யூடியூப் மியூசிக் தரேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கானா, ஜியோ 7, ஸ்பாட்டிஃபை, விங்க் மியூசிக் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட இதையும் லிங்க் பண்ணிக்கலாம். இது வந்து வாய்ஸ் கால்ஸ் வர்றதை நீங்கள் இதுலேயே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுமா கேட்கும். இதை நீங்கள் இப்போ அக்ரி பண்ணிக்கலாம், இல்லை அப்புறமா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டிவைஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேர் ஆகிடுச்சு. நம்ம மினி எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம். ஸோ நம்ம மினியை வந்து கூகுள் ஹோம் ஆப்பில் பேர் பண்ணிட்டோம். இப்போ நான் இதில் இருக்க மைக்கை அன்மியூட் பண்ணிடுறேன். The microphone is back on. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதில் பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா The mic's off. மைக்ஸ் ஆஃப் சொல்லுது. நம்ம ஆஃப் பண்ணால் மைக்ஸ் ஆஃப் சொல்லுது. The microphone is back on. ஆன்னு வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக கையை இப்படி வச்சிங்கனாவே இங்கே வந்து லைட் எரியுது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ரேண்டமாக இங்கே கிளிக் பண்ணாமல் இந்த இடத்துல தான் நம்ம டேப் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து கூகுள் ஹோம் மினி ஒரிஜினல் வெர்ஷனில் கிடையாது, நெஸ்ட்டில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூகுள் மினி ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஹே கூகுள் சொன்னால் தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம கமெண்ட் சொல்லணும். வாட் இஸ் த டைம் நவ்? It's 12:50 a.m. ஸோ அது டைம் கேட்குது. அதே மாதிரி அது வெயிட் பண்ணுது. நான் அடுத்து என்ன பேச போகிறேன், Nothing's playing right now. நான் என்ன பேச போகிறேன்னா அது வெயிட் பண்ணுது. ஹே கூகுள், வாட் இஸ் த வெதர் நவ்? Currently in Chennai, it's 25 degrees with fog. Sunday, it'll be sunny, with a high of 33 and a low of 23.
ஸோ நம்ம வெதர் என்ன கேட்டால் சொல்லும். இதை வந்து நீங்கள் பேசிக்கலாக என்ன கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க எல்லாமே இதில் கேட்டுக்கலாம். Hey Google, can you play a song? Playing some music on YouTube Music. And just an FYI, you can always say something like, set the volume to 3. ஸோ நான் சும்மா ஜஸ்ட் ப்ளே a song சொன்னேன். அது பை டிஃபால்ட்டாக அதுக்கு என்ன சாங் வேணுமோ அதை எடுத்து ப்ளே பண்ணுது. They mean nothing to me anymore, but to you they were everything we were. They meant all the... இதோட பேஸ் வால்யூம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு பேஸ் ஃபீல் நல்லா தெரியுது. கூகுள் மினி ஹோம் மினிக்கும் இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்பீக்கர். கூகுள் ஹோம் மினியில் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பீக்கர் இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கோ டாட்டோட இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். Hey Google, please stop. ஸோ அது ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இது மேலே டேப் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும், மேலே டேப் பண்ணால் பாஸ் ஆகும். ஸோ இது இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் நெக்ஸ்ட்டில் இருக்கிறது. Hey Google, can you set me a reminder by 5 AM tomorrow? Okay, on Sunday at 5 a.m. What's the reminder? Walking. Okay, on Sunday at 5 a.m. By the way, if you have an iPhone, you'll need to download the Assistant app to get the reminder. ஸோ இது நான் ரிமைண்டர் 5 o'clock செட் பண்ண சொன்னேன். அது 5 o'clock செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அது இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தருது. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் அவங்களோட மொபைலில் கூகுள் அசிஸ்டன்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்போ தான் இது அது கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து வேக்கப் பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு பை டிஃபால்ட்டாக அது இருக்கும். ஐஃபோன் யூசர்ஸ்க்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் ஆப் வந்து கன்ஃபார்மாக தேவை. Hey Google, can you add milk to my shopping list? Got it. I made a list called Shopping and added milk. Thank you. You're welcome. I was literally made for this kind of thing. ஸோ நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் இப்போ நாளைக்கு எதாவது வாங்க போனோம், ஜஸ்ட் ரிமைண்டர் மாதிரி இல்லாமல் ஒரு லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா இதை வச்சு ஜஸ்ட்டு இப்போ ஷாப்பிங்கு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு, நான் அதில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் ஃபோனில் எடுத்து ஒன்றா ஆப்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ஸ் கமாண்ட் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வந்த ஸ்மார்ட் எல்இடி பல்ப் எப்படி இதை வச்சு நம்ம வாய்ஸ் கமாண்ட் வச்சு எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு செக் பண்ணலாம். இது கூட வந்து ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்மிட்சோட இது நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். இந்த அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணிட்டு வைஃபை கனெக்ட் பண்ணால் இந்த ஸ்மார்ட் பல்ப் இது ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கூகுள் ஹோமில் போயிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு செட்டப் டிவைஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க, ஹேவ் சம்திங் ஆல்ரெடி செட்டப். ஸோ நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு பேர் மட்டும் தான் பண்ணணும். இதில் வந்து ஸ்மார்ட் அப்ளையன்ஸ் ரிலேட்டட் எல்லாவோட நேம்ஸும் வரும். நமக்கு எது வேணுமோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா ஸ்மிட்ச். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் அங்கே கான்ஃபிகர் பண்ண அக்கௌண்ட்டை நான் இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ பை டிஃபால்ட்டாக எனக்கு லிங்க் ஆகிடுச்சு. லிங்க் ஆன அப்புறம் இங்கே பார்த்தீங்களா எனக்கு வந்து ஸ்மார்ட் பல்ப் இங்கே ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நம்ம இதை கூகுள் மினியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் பல்பை பேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து கூகுள் மினியில் எப்படி ஒர்க் அதை செக் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்னோடய மெயின் லைட்டை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்னோடய ஸ்மார்ட் பல்ப் ஜஸ்ட் ஆனாக இருக்குது. நான் என்னோடய மெயின் டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். கூகுள் டர்ன் ஆஃப் மை ஸ்மார்ட் பல்ப். பார்த்தீங்களா இந்த பல்ப் ஆஃப் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஹே கூகுள், டர்ன் ஆன் மை ஸ்மார்ட் பல்ப்.
ஆன் ஆகிடுச்சு. சேஞ்ச் தி ஸ்மார்ட் பல்ப் கலர் டு ரெட். ஸோ இப்போ ரெட் கலராக மாறிடுச்சு. ஹே கூகுள், சேஞ்ச் தி ஸ்மார்ட் பல்ப் கலர் டு green. Change my smart bulb color to white. ஸோ ஜஸ்ட் நம்ம வாய்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம கலர் எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம். இதில் வந்து இவங்க வந்து 16 மில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஜஸ்ட் நைட்டு இதை நைட் லேம்பும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மார்னிங் நீங்கள் வந்து ரொட்டீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் ஹோம்லேயே நீங்கள் வந்து ரொட்டீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா இந்த பல்பு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குட் மார்னிங் சொல்லும்போது ஆஃப் ஆகிடணும், இல்லை குட் நைட் சொல்லும்போது அது ஆன் ஆகிடணும். இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்மார்ட் அப்ளைன்ஸ் வச்சு. இது இல்லாமல் நீங்கள் குரோம்காஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா குரோம்காஸ்ட்டை வச்சுட்டு உங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து நீங்கள் குரோம்காஸ்ட்டுக்கு பேர் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் யூஸ் இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கே 1500 2000 மினிமம் நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஃபன்னாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதோட இதை வாய்ஸ் கமாண்ட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது அலெக்ஸா, அமேசான் எக்கோ டாட் ரெண்டுமே மோரலஸ் சேம். இது உங்களோட எக்கோசிஸ்டம் எதில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. என்னோட எக்கோசிஸ்டம் நான் குரோம்காஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை கூகுள் சூஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்கள் ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நிறைய அமேசான் ரிலேட்டட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்கோ டாட் போகலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இன்டெப்த் ஃபியூச்சர் ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.